ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். கடந்த நாட்களெல்லாம் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவர் நம்மை தாங்கி நம்மை நடத்தி வந்தார். நமக்கு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்தார். நம்முடைய தேவன் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காலையிலே நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமை ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தூயாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு பார்த்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவன் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி அவன் ஆசையில ஊதி ஜீவாத்மாவாய் மாற்றி ஆண்டவரே இந்த பூமியில சகல விதமான ஆசீர்வாதத்தையும் ஆளுகையும் மனிதனுக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்த போது கூட இறங்கி வந்து ஆண்டவரே தோளுடைய உண்டாக்கி மனிதனை விசாரித்து ஆண்டவரே கர்த்தாவை நடத்துகிற ஒரு அன்புள்ள தெய்வம் நீரப்பா. உங்க கிருபை மேலானதும் இரக்கம் மேலானது. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனைகளை பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கிருபை உடைய தயவு இறங்கி வரட்டும். தாவியானவரே உடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரட்டும். வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் மறையட்டும். உம்மை ஆராதிக்கும் போதே ஒரு பெரிய விடுதலை தாழ்மாண்டவரே கர்த்தாவே. உங்க தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பதையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கும். எல்லா வியாதிகள் பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடும். முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆராதிக்க, உற்சாகத்தோடு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஒவ்வொரு பகுதி நீர் ஆசீர்வதியும். எல்லா துதியை கனமகிமை நமக்கு தருகிறோம். ஆண்டவர் மீட்பர் மார்க்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்தும் காலை நேரத்தில் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலான். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலான். தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து தன்னில் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து தன்னில் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, துயமொழி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, துயமொழி விளக்கும் அவரே. தேவனாலே தம் ஜனங்களை தாகும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களை தாகும் சுத்த ஜீவநதியும் அவரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்னும் துதியுடனே
வாசலுள்ளே உங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. காலை நேரத்திலே இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவரை நோக்கி பார்க்கிற உருமுகங்களும் வெட்கப்பட்டு போவதில்லை. உற்சாகமாய் பாடி இந்த காலை நேரத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த நிச்சயமா உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீட்டி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீட்டி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நடத்தி செல்வேன், இறுதி வரை நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றேன், அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன்.
வேதனையோடு இருக்கலாம். தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்து அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்க சோர்வை மாற்றி, உங்க துக்கங்களை மாற்றி உங்களை அற்புதமா நடத்துகிற ஒரு நல்ல தேவன் அவர். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர பாதையில ஒரு குறைவின்றி நடத்தி வந்தார் அல்லவா? அற்புதமா இந்த வனாந்தரத்திலே கர்த்தர் ஒருவரே இருந்தவர்களை நடத்தி வந்தார். கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அதை தன் சட்டைகளை சுமந்து கொண்டு வருவது போல, தகப்பன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு வருவது போல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல நம்மையும் சுமந்து கொண்டு வருகிறார். பரம கானானாகிய பரலோகம் கொண்டு போக வரைக்கும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு அந்த நல்ல தகப்பனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் ஒரு நாள் நமக்கு தீங்கு செய்யாதவர். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரை நம்மை நடத்தி செல்லுகிற நல்ல தேவன் அவர். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீரே. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீரே. கடைசி வரை நடத்திடுவீரே, கடைசி வரை நடத்திடுவீரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. எல்லாரும் சொல்லலாமா? உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. இளையகுமாரன் தகப்பன் வீட்டை விட்டு ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு அவன் துன்மார்க்கமாய் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்து போட்டான். பஞ்சம் வந்த போது, பசி எடுத்த பொழுது தகப்பன் வீட்டை நோக்கி வந்தான். ஆனால் தகப்பனுடைய அன்பு அவனை ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் செய்து திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு அவனை கொண்டு வந்தான். என்னுடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போய்விடாதே. இந்த உலகம் ஏமாற்றிவிடும், வறுமையை கொண்டு வந்து விடும். இயேசு நல்ல தகப்பன், அவரிடத்திலே அளவற்ற அன்பு இருக்கிறது. அவரை பார்த்து சொல்லலாமா? தகப்பனை உம்மை விட்டு தூரம் போனே, ஆஸ்திகளை முழுவதுமாய் அழித்து போட்டே. தகப்பனை உம்மை விட்டு தூரம் போனே, ஆஸ்திகளை முழுவதுமாய் அழித்து போட்டே. வாழ வழியில்லாமல் சாகிறேன், வாழ வழியில்லாமல் சாகிறேன். பரத்துக்கு உமக்கு எதிராய் பாவம் செய்தேன். தகப்பனை உம்மை நோக்கி வருகிறேன், தகப்பனை உம்மை நோக்கி வருகிறேன். என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீரே. என் நினைவுகளை அறிபவர் நீரே. சொல்லலாமா? துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அல்பா அவர்தான், ஒமேகா அவர்தான். உங்க வாழ்க்கையின் துவக்கம் உங்க விசுவாசத்தை தொடக்கின்றனர், நம்முடைய விசுவாசத்தை முறைக்கின்றனர். கடைசி வரை நம்மை நடத்துகிற தேவன் அவர். உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா,
போல நல்ல தெய்வம் இல்லப்பா. அவன் தகப்பன் தூரத்திலே அவனை கண்டு ஓடி வந்து அவனுக்கு முத்தம் செய்து அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். சொல்லலாமா, பரலோக அன்பு நம்மை தேடி வந்திருக்கிறது. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளையே, இயேசு உங்களை வெறுக்கவில்லை. உங்களுக்கு ஒரு நாள் ஒரு தூரமா இல்லை. உங்க கஷ்டங்கள், உங்க வேதனைகள், பாரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை ஆட்சி தேய்ச்சி நடத்துகிறவர். தகப்பனை என்னை கண்டீரே, ஓடி வந்து முத்தம் எனக்கு செய்தீரே. தகப்பனை தூரத்தில் என்னை கண்டீரே, ஓடி வந்து முத்தம் எனக்கு செய்தீரே. உருக்கமும் இரக்கத்தால் அழைத்தீரே, உயர்ந்த வஸ்திரத்தை தந்தீரே. உம்மை வீட்டில் சேர்த்தீரே, வீட்டில் என்னை சேர்த்தீரே. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீரே. இதுவரை நடத்திடுவீரே, சொல்லுங்க, கடைசி வரை நடத்திடுவீரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீரே. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீரே. கடைசி வரை நடத்திடுவீரே, என்னை கடைசி வரை நடத்தி, எல்லாரும் சொல்லலாமா, என்னை கடைசி வரை நடத்திடுவீரே, என்னை கடைசி வரை நடத்திடுவீரே, என்னை கடைசி வரை நடத்திடுவீரே. இந்த காலை நேரத்தில் நம்ம கடைசி வரை நடத்துவதற்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. பிரியமானவர்களே, மனித உறவுகள் நம்மை கடைசி வரை நடத்த முடியாது. பூமியில சேர்த்து வைக்கிற சொத்துக்களோ, பணமோ, அதிகார பலமோ நம்மை கடைசி வரை நடத்தி செல்ல முடியாது. ஆனால் நம்மை உண்டாக்கி உருவாக்கி நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்தவர், நமக்கு ரட்சிப்பை தந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இந்த நல்ல ஆண்டவர் இயேசு கடைசி வரை நம்மை நடத்துகிற தேவன். அவரை முழுவதுமாய் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கடைசி வரை உங்கள் இடர்கள் இல்லாமல் தேவன் நித்திய வரைக்கும் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். குறைவுகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. பரிசுத்த ரத்தத்தால் எங்களை ஒவ்வொருவரையும் கழுவுங்க, சுத்திகரிங்க, தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசி எங்களுக்கு வேண்டிய தேவனுடைய வார்த்தைகளை தாங்க. கடந்த 4 மாதங்கள் நடத்தினீர். இந்த புதிய 5வது மாதத்தில் கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசை இந்த மே மாதம் எங்க தேசத்துடைய சிறையிருப்பை மாற்றுங்க. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்தை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகம் முழுவதும் மரணத்தின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்கான விடுதலை தாங்க. ஆண்டவரே, இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. தேவ ஜனங்களை ஆண்டவரே நீர் காப்பரும்படி ஜெபிக்கிறேன். அகிலத்தை படைத்த எங்கள் தேவன் இரக்கம் செய்து, கிருபை செய்து, தயவு செய்து எங்க தேசத்தை ரட்சி, மனுக்குலத்தை காப்பாற்றி விடுதலை தாரும். மூலமாக இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் என்ற ஜனங்கள் அறிந்து கொள்ள உங்க கண்களை திறந்தது. பரிகாரியாக இந்த பூமிக்கு வந்த ரத்தம் சிந்தின தெய்வத்தை எல்லா மனுஷரும் அறிந்து கொள்ள ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யும். வேலையிலும் எங்களை முழுதுமாக தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். சபையார் யாவரும் எங்களை ஆசீர்வதியும். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த
4 மாதங்கள் கிருபையாக தேவன் நம்மை நடத்தி இந்த புதிய 5வது மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அற்புதமாக நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் அவர். ஆகவே உற்சாகமாயிருங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றி நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் சீக்கிரமாக நமக்கு கிருபை தருவார். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 23, 24வது வசனத்தை வாசிக்கிறேன். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் வளர்த்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவனை மனமடிவாக்கினார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யோசேப்பை குறித்து கடைசி காலத்திலே யாக்கோபு ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய கடைசி காலத்திலே அவர் மரிக்கக்கூடிய அந்த தருவாயிலே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்காக அவர் தேவனிடத்தில் ஜெபித்து வரக்கூடிய காலங்களை தேவன் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னதை பார்க்கிறோம். இங்க யோசேப்பு குறித்து அவர் சொல்லும் பொழுது, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அல்லேலூயா. அவனை மனமடிவாக்கினார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது. ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு வில்வீரர் அவனுடைய சொந்த சகோதரர் பல விதத்திலே தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை அழிக்கும்படியாக யோசேப்பை மனமடிவாக்கினார்கள். சொந்த சகோதரர்கள் அவனை மனமடிவாக்கி அவன் மனது உடைந்து போகும்படி, மனசோர்வடையும்படி, அவனுடைய சொப்பனம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த உயர்வின் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று அவனை மனசோர்வுக்குள்ளாக்கி, மனம் அடிந்தவன் சோர்ந்து போய் அதை விட்டு அவன் போக வேண்டும் என்று தன் சொந்த சகோதரர்களுக்குள்ளவே சத்துரு நுழைந்து பல தீமைகளை கொண்டு வந்தான். ஆனாலும் யோசேப்புடைய வில் உறுதியாக இருந்தது. மீதியாளருடைய கையில அவனை விற்று போட்டார்கள், அடிமையாய் விற்றார்கள். போத்திபாருடைய வீட்டிற்கு அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில யோசேப்பு தள்ளப்பட்டார். ஆனாலும் அவருக்கு வந்த ஒவ்வொரு சோதனையிலும் தேவன் அவரோடு கூட இருந்து கிருபை வைத்து கர்த்தர் அவரை நடத்தி அவரை பலப்படுத்தி அவருக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் தேவ கிருபை அவரை தாங்கி அவருடைய வில் பரிசுத்தத்திலே உறுதியாய் இருந்தது. தேவன் கொடுத்த தரிசனத்திலே உறுதியாய் இருந்தது. தனக்கு வரக்கூடிய அந்த எதிர்காலத்தின் சொப்பனத்தை சின்ன வயதிலேயே தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தபடினாலே அது நிச்சயமா என் வாழ்க்கையில கர்த்தர் அதை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி தனக்கு வந்த எல்லா சோதனையிலும், உபத்திரங்களிலும், பாடுகளிலும், தனக்கு வந்த எல்லா துரோக செயல்களிலும் கூட அவர் தளர்ந்து போகாமல் அவருடைய வில், அவருடைய மனது, அவருடைய உள்ளம், அவருடைய தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவு, கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்த தரிசனம் வளையவே இல்லை. அவருடைய வில் உறுதியாய் நின்றது. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தரிசனம் உள்ளவர்களுக்கு தேசத்தை குறித்து, ஜனங்களை குறித்து தேவன் யாருடைய உள்ளத்திலாம் இன்றைக்கு ஒரு பாரத்தை வைத்திருக்கிறாரோ, ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனம், அந்த பாரம் எல்லா சூழ்நிலையிலும் உபத்திரங்கள், பாடுகள், சோதனைகள் வந்தாலும் நம்முடைய வில் வளையாதபடிக்கு உறுதியா இருக்க வேண்டும். யோசேப்பு போல உறுதியா இருக்க வேண்டும். நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். யோசேப்பு ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி கொடுத்தார். வில்லு வளையல, வில்லு உறுதியா நின்றது.
அவருடைய மனது கர்த்தருக்குள் உறுதியாய் நின்றது. தேசத்திற்கான தரிசனத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் என்ற அவருடைய மனதின் உறுதி, அவருக்கு வந்த சோதனைகள், பாடுகள், அவருக்கு வந்த அவமானங்கள், நிந்தைகள், சிறையிருப்புகள், அவர் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது என்றெல்லாம் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் அவருடைய வில் உறுதியாய் நின்றது. அவரை மனமடிவாக்கினார்கள், மனம் சோர வைத்தார்கள். ஆனாலும் வில் வளையவில்லை, வில் உறுதியாய் நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் இன்றைக்கு பலவிதமான மனிதர்கள் மூலமாக இன்றைக்கு மனமடிவை உண்டாக்க, யாக்கோபு அவரை அதிகமாக நேசிக்கிற ஒரு தகப்பன், எல்லா மகன்களை விட யோசேப்பை அதிகமாக நேசித்த ஒரு மகனாக யோசேப்பு யாக்கோபுக்கு இருந்தார். ஆனாலும் அந்த தகப்பனுடைய அன்பை விட்டு பிரித்து அவருடைய தகப்பன் அவருக்கு கொடுத்திருந்த அந்த நல்ல வஸ்திரங்களை, தகப்பன் அவருக்கு கொடுத்திருந்த ஏற்பட்ட ஆசீர்வாதமான வஸ்திரத்தை கூட அவருடைய சொந்த சகோதரர்கள் பறித்தார்கள். அவரை தூக்கி குழியில போட்டார்கள். அடிமையாய் கொண்டு போய் பொத்திபாரோட வீட்டில் விட்டார். அங்கேயும் கூட அவருக்கு சோதனை வந்து அவருடைய வஸ்திரத்தை பறித்தார்கள், சிறைச்சாலையில தூக்கி போட்டார்கள். ஆனால் தேவன் தான் நியமித்திருந்த அந்த காலம் நிறைவேறின பொழுது, வசனம் யோசேப்பை புடமிட்ட பிறகு அந்த காலம் நிறைவேறின பொழுது, யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை யோசேப்பை தேவன் வைத்து உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, கனமுள்ள ஒரு அதிகார வஸ்திரத்தை கொடுத்து அவருடைய சொப்பனத்தை, அவருடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் வைத்திருக்கிற தரிசனம் முக்கியம். உங்களுடைய வில் உறுதியா நிற்க வேண்டும். கொஞ்சமும் இந்த உலகத்திற்கு வளையக்கூடாது. தரிசனத்தை பறிக்க, வளைத்து போட, பரிசுத்தத்தை வளைத்து போட, தேவ நீதி விட்டு வளைத்து போட, தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய உறவை விட்டு, தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப்பை விட்டு வளைத்து போடுவதற்கு மனமடி உண்டாக்க பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வருவான். இன்னைக்கு மனசோர்வுகள் என்பது சாத்தான் கொடுக்கிற ஒரு ஆயுதம். ஆகவே தைரியமாயிருங்கள். நாம் சத்துரு எந்த விதத்தில நமக்கு விரோதமாக மனமடிவை கொண்டு வந்தாலும் நாம் வளையவே கூடாது. நாம் யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக என்னை அனுப்பு என்று ஆண்டவர் மோசே அனுப்புறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தை கேட்டு, அவங்க நெருக்கத்தை கண்டு அவங்க கூக்குரலை கேட்டு ஒரு மோசே ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது என் ஜனங்களை என்னை ஆராதிக்க விடு என்று சொல்லும் பொழுது அங்கே பார்வோன் அவர்களை நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு கடினமான வேலையை கொடுக்கிறான். அதைத்தான் நாம் இங்க வாசிக்கிறோம். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும்படி ஆண்டவர் சொல்றாரு, நாம் தெய்வத்தை ஆராதிக்க இந்த எகிப்து தேசத்தை விட்டு ஆண்டவர் நம்மை போக சொல்லுகிறார். நாம் ஆயத்தமாவோம் என்று ஜனங்களோடு பேசி பார்வோனோட போய் பேசும் பொழுது அவர்கள் அந்த எகிப்தின் தேசத்துல அடிமைத்தனத்தில் அவர்கள் சுற்றுவார்கள். பார்வோன் சொல்லுகிறான், எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்கள் தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். அதற்கு பிறகு நம்ம வாசிக்கிறோம், செங்கல் வேலைக்கு அவன் அதிகமான எண்ணிக்கை, அவர்கள் அந்த செங்கல் எண்ணிக்கையில் அவர்கள் குறைக்க கூடாது, சரியாக அறுக்க வேண்டும். வேலையில அதிகமான பாரத்தை
வைக்கோல் கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை கடினப்படுத்துகிறான், அதிகப்படுத்துகிறான். தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை நிமித்தமாக இருக்கிற வேலை விட அவன் அதிகமாக கடினப்படுத்துகிறான். இது நிமித்தம் ஜனங்கள் மனமடிவானார்கள். இவங்க என்ன பார்வோன் சொல்றான், உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். ஆனால் தேவன் 6ஆம் அதிகாரத்துல சொல்கிறார், மோசை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தரிசனமானேன், ஆனால் யெகோவா என்னும் நாமத்துல நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று நான் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த உடன்படிக்கை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். அவங்க பெருமூச்சை நான் கேட்டேன். 6வது வசனத்தில், 6வது வசனத்திலே, அதனால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு, அவங்க அடிமைத்தனத்திற்கு அவங்க சுமைகளை, அவங்க எகிப்தியர் உங்க மேல் சுமத்தின சுமைகளை உங்க கையிலிருந்து நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க சத்துரு சொல்றான், உங்க சுமைகளை சுமக்க போங்க. ஏன் ஆண்டவர் ஆராதிக்க போறேன்றீங்க என்று பிசாசு அவர்களை அந்த இடத்துல கடினப்படுத்தும் பொழுது, பார்வோன் அவர்களை கடினப்படுத்தும் பொழுது, அந்த வேலை நிமித்தம் நாம் வாசித்தோம், மனமடிவானார்கள். வேலை நிமித்தம் அதிகமான தொல்லை கொடுத்ததுனால, வேலை பாரம் கொடுத்தனால அவங்க நம்பிக்கையற்றவர்களாக மனமடிவடைந்தார்கள். ஆனால் கர்த்தர் மோசை கொண்ட அந்த தேசத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார், விடுவித்தார். ஓசோ நாட்டிலே இந்த ராமசேஸ் என்ற இடத்திலிருந்து அவர்களை பலத்த கரத்தோடும் ஓங்கிய புயத்தோடும் தேவன் விடுதலையாக்கி ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு அடிமைத்தனத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையினாலே மனமடைந்து போறீங்களா? இன்னொரு தேவனை பற்றிய காரியத்தினாலே இன்றைக்கு சத்துரு அடிமைப்படுத்த நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனது தளர்ந்து போன பொழுது, அவங்க மோசைக்கு செவி கொடுக்காமல் அவர்கள் போன பொழுது, கர்த்தர் அந்த தேசத்தில் அற்புதங்கள் மேல் அற்புதங்களை செய்து 10 வாதைகளை கொடுத்து தம்முடைய வல்லமையை கர்த்தர் மகிமையா இந்த இடத்துல எகிப்திலே நானே கர்த்தர் என்று பார்வோனும் அவங்களோட ராணுவம் அறியும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் அறியும்படியாக தேவன் அங்கு பலத்த அற்புதத்தை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றியோடு அணியாக லட்சக்கணக்கான மக்களை ஜெய கோஷத்தோடு அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், கடினமான பாதைகள், போராட்டங்களை கொண்டு பயப்படாதீங்க. உங்க மனதை சோர்வுபடுத்திருக்கா? நீங்க சோர்வடைஞ்சிருக்கீங்களா? மனமடிவாக்குதான். உங்க வில் வளையவே கூடாது, உங்க வில் வளையவே கூடாது. வாக்கு தத்துவம் உண்டு உங்களுக்கு. நம் பரம கானானுக்கு பிரயாணப்படும் தேவன் நமக்கு துணை நிற்பார். அற்புதங்களை அவர் செய்வார், அதிசயங்களை செய்வார். மனம் அடிந்து போகாதீங்க. உங்க வில் உறுதியா நிற்கட்டும். என்ன பாரம், 2 மடங்கான கஷ்டம் வந்தாலும், வெட்டிப்பான பாரங்கள் வந்தாலும் தேவன் உங்களை காப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு மனமடிவை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே அங்க ஒரு மனமடிவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 17-18 வாசிக்கும் பொழுது, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தில் கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்டு போனார். இப்பொழுது அவங்க அணியா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அவர்களை ஆண்டவர்
வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும் அந்த பெலிஸ்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தத்திற்கு வந்து இவர்களோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆகவே இவர்கள் மனமடிந்து திரும்ப எகிப்துக்கு போய்விடுவார்கள் என்று தேவன் அவர்கள் அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். எகிப்திலிருந்து வந்த முதல் கட்டத்திலேயே ஒரு யுத்தத்தை அவங்க பார்த்துட்டா ரொம்ப மனமடிந்துருவாங்க. திரும்ப அந்த எகிப்திற்கு விட்டு வந்த எகிப்திற்கு எல்லாரும் திரும்ப போய்விடுவார்கள் என்று தேவன் அறிந்தபடினாலே சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கொண்டு வருகிறார். சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஆண்டவர் கொண்டு வந்து அந்த சிவந்த சமுத்திரம் தேவனுடைய வல்லமையினாலே அவர்களுக்கு இரண்டாக பிளந்து அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பெரிய அற்புதத்தை செய்து இவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனையை அந்த சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடித்து தேவ ஜனத்துக்கு வழி திறந்து கரையேற பண்ணினார். அல்லேலூயா. திரும்ப அவங்க போயிருவாங்க என்று சொல்லி. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ அந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்து கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். எங்களை இந்த வனாந்தரத்துல கொண்டு போடவா எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று அந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்து அவர்கள் தேவனுக்கு மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்திலே நாம் கடந்து போகிற பாதையிலே செங்கடல் போன்ற சோதனை வந்தா திகைத்து நிற்காதீங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணி அவர்களை மனமடிய வைத்து அவர்கள் திரும்ப எகிப்துக்கு ஓடி விடுவார்கள். ரட்சிக்கப்பட்டார்கள். எகிப்து தேசத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் நிலைக்காலில் பூசப்பட்டு அங்க பஸ்காவை ஆசரித்து அந்த இடத்துல ரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பை அடைந்து அவர்கள் போகிற அந்த அற்புதமான பிரயாணத்துல கர்த்தர் அவர்களை அருமையாக வழிநடத்தி வந்தார். திரும்ப அவர்கள் எகிப்துக்கு போகக்கூடாது, ஒரு யுத்தம் வந்துவிட்டால் மனமடைந்து விடுவார்கள் என்று தான் செங்கடலுக்கு வழியாக அந்த செங்கடலையே தேவன் இரண்டாக பிளந்து அவர்களை கரையேற பண்ணினார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களும் உங்களுடைய வில் வளையக்கூடாது, உறுதியா நிற்க வேண்டும். திரும்பி பார்க்க கூடாது. ஐயோ சோதனை இருக்குதே, செங்கடல் போன்ற நமக்கு வழி அடைந்து நிற்கிறதே, திரும்ப போயிடலாமா, எங்க இருந்து வந்தோமே அங்கேயே போயிடலாமா என்ற மனது வரக்கூடாது. அந்த மனது உறுதியா நிற்க வேண்டும். அல்லேலூயா. யோசேப்புடைய வில் உறுதியாய் நின்றது, உறுதியாய் நின்றது. நாம் போக வேண்டிய பிரயாணம் பரமகானா, முன்னேறி செல்ல வேண்டும். உங்களுக்கு முன்பாக என்ன தடைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். உங்க குடும்பத்தில், உங்க வேலையில, உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய செங்கடல் போன்ற சோதனை வந்தாலும் அழைத்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை செங்கடல் வழியாய் அவர் தான் கொண்டு வந்தார். அந்த செங்கடலை பிளந்து ஜனங்களை கரையேற பண்ணினார். ஜனங்கள் மனமடிய கூடாது, அவங்க வில் வளைந்து விடக்கூடாது, அவங்க உறுதியாய் நிற்க வேண்டும். தெய்வத்தை, சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் ஆராதனை செய்து, இந்த வனாந்தரத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்து அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார். ஆகவே இந்த வாக்கு தத்துவம் என்ன? பரம கானானுக்கு போக வேண்டும். வழியிலே மனமடையக்கூடாது, வழி நிமித்த அடையக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. உங்க வில் கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்க வேண்டும். காரணம், ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார் தேவன் தாமே. இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு முன்பா இருக்கிற என்ன தடையா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நாம் அந்த மனமடிவு என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவள் இவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள்.
அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருந்தபடினாலே எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி பெனினாள், அவளுக்கு பிள்ளை இருந்தது. அன்னாளை எல்கானா அதிகமாய் நேசித்தான். 2 மடங்கு அவளுக்கு அதிகமாக அவளுக்கு ஆகாரத்தை கொடுப்பான். ஆனால் அவள் சாப்பிட உட்காரும் பொழுது அந்த பெனினாள் அன்னாளை மனமடிவாக்குவான், மனம் சோர்ந்து போக பண்ணுவான், மனதை உடைத்து விடுவான், மனதை காயப்படுத்தி விடுவான். பிள்ளை இல்லாத மலடி என்று அவளுடைய குறையை சொல்லி சொல்லி சுட்டி காண்பித்து அவளை மனமடிவாக்கி விடுவான். வயிறு நிறைய 2 மடங்கு சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாதபடிக்கு அவளுடைய மனதை உடைத்து விடுவாள் பெனினாள் அன்னாள். அது நிமித்தம் மனமடிந்து அவள் வார்த்தை நிமித்தம் மனமடிந்து அவள் அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் ஒரு நாள் அவள் தேவாலயத்திற்கு போய் இந்த மனமடிவுல அவளுடைய வில் வளைந்து விடாதபடிக்கு உறுதியா நிற்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் போய், ஒரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தந்தால் அது உமக்காக வளர்ப்பேன் என்று அவள் பொருத்தனை செய்து ஜெபித்தாள். கர்த்தர் அன்னாளுடைய மனமடிவை வேதனையை பார்த்தார், அவளுடைய ஜபத்தை கேட்டார், அவளை நினைவு கூர்ந்தார், அழகான ஒரு ஆண் பிள்ளையை தந்தார். அன்னாளுடைய வில் எப்படி உறுதியாய் நின்றது? தேவ சமூகத்துல போய் அன்னாள் ஜெபித்ததுனாலே. இன்றைக்கு இந்த உலகம் அன்னாளை போல் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை நிந்திக்கலாம், பேசலாம், குத்து வார்த்தைகளை கொண்டு வரலாம், ஏதோ குறையை சொல்லி வேதனைப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய வில் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் இருக்க வேண்டும். மனமடிந்து போகக்கூடாது. நம்முடைய வில் உறுதியாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாள் மூலமாகத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார். இன்றைக்கும் உறுதியாக மனதோடு நீங்கள் மனமடிவை தூக்கி எறிந்து விட்டு தேவ சமூகத்திற்கு நீங்கள் போவீர்களானால் உங்க வில் வளையாது, உங்க வில் உறுதியாக நிற்கும். மனமடிய வைக்கலாம், மனம் சோர பண்ணலாம், ஆனாலும் வில் வளைந்து கொடுக்கவில்லை. அன்னாளுடைய வில் வளைந்து கொடுக்கவில்லை. ஒரு நாள் தீர்மானத்தோடு எனக்கு ஒரு அற்புதம் ஆண்டவரால் நடக்கும் என்று நான் ஜெபிப்பேன், தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊட்டி நான் ஜெபிப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிப்பேன் என்று அன்னாள் தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் போய் அந்த ஜெபித்த நாள், அந்த ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அன்னாளுடைய வில் உயர்ந்து நின்றது, நிமிர்ந்து நின்றது, வளைந்து போகிறது, மனசோர்வு வந்ததுதான். ஆனால் அவருடைய ஜெபம் தேவன் கேட்டபடினாலே அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்துக்கு போங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், தேவ சமூகத்துல உறுதியான மனதோடு தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேவன் உங்களுக்கு அதிசயத்தை கொண்டு வருவார். முழங்கால் நின்று கண்ணீரோடு ஜெபியுங்க, தேவனோடு பேசுங்க. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் என் வேலையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுவார். மனம் அடைந்தது போதும், சோர்வடைந்தது போதும், குத்து வார்த்தைகளை கேட்டு சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருந்தது போதும். உறுதியான மனதோடு எழுந்து அன்னால் போனதை போல போங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்துல வந்து, நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், போதுகிறே, இவைகள் எல்லாவற்றிலும் என் சிறுவயது கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து
உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ்ந்தார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டார். நித்திய ஜீவனை, பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது. ஆனால் இயேசுவிடத்தில் அவன் வந்து கேட்ட பொழுது ஆண்டவர் பிரமாணங்களை சொன்ன போது, சின்ன வயதிலிருந்து நான் கடைபிடிக்கிறேன் என்றார். நான் உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடு என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அவனுக்கு ஆஸ்தி இருந்தது, பணம் இருந்தது, பொருள் இருந்தது. ஆனால் பரலோகத்தை குறித்த தரிசனம் இல்லை அவனுக்கு. நித்தியத்தை குறித்த ஒரு தரிசனம் இல்லை. இந்த உலக மாயை, நமக்கென்று ஒரு பரலோகம் உண்டு, நித்திய ராஜ்யம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அதற்கு போவது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவன் மனமடிந்து விட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லும்போது அது நமக்கு தடையா இருக்குது. பரலோகம் போக எல்லாருக்கும் ஆசை, நித்தியத்தை பெறணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனா இதை விடு என்று சொன்ன போது, இதை செய், இதற்கு கீழ்ப்படி, இதை செய் என்று சொல்லும் பொழுது உடனே மனமடி வந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வளையாதே, உறுதியா நில். பரலோக தரிசனத்தை உடைய வில்லாக நில். மனமடியாதே, சோர்ந்து போகாதே. பாவத்தை எதிர்த்து போராடுவதில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, மரணத்துக்கு பின் இருக்கிற நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதில்லை. ஒரு தரிசனம் வேண்டும். எனக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது, என் நித்தியத்தை நான் தேவ சமூகத்திலே, பரலோகத்திலே நித்தியத்தை நான் கழிப்பேன் என்ற ஒரு உறுதியான மனதோடு, ஒரு தரிசனத்தோடு, பரலோக தரிசனத்தோடு வாழ வேண்டும். ஆனால் இவனோ மனம் மடிந்து கொண்டான். மனம் அடிவாகி அவன் திரும்பி போய்விட்டான். துக்கத்தோட அவன் போய்விட்டான். உலகம், ஐஸ்வர்யம், ஆஸ்தி அவனை கெடுத்தது. இந்த காலை நேரத்தில் யோசேப்புடைய வில் அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவனை வில் வீரர் மனமடிவாக்கினார், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் யோசேப்பு கொடுத்த அந்த தரிசனம், ஆண்டவர் கொடுத்த சொப்பனம். என் வாழ்க்கையில் அது நிறைவேறும். என்ன சோதனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற, தேசத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று உறுதியாக நின்றார். இன்றைக்கு இந்த தேசத்துக்கு யோசேப்பை போல கர்த்தர் உங்களை என்னை தெரிந்திருக்கிறார். இந்த தேசத்தை குறித்த தரிசனம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை குறித்த தரிசனம், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசுடைய தாகத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். நமக்கு அந்த தரிசனத்தை தந்திருக்கிறார், பாரத்தை தந்திருக்கிறார். வாழ்வது ஒரு வாழ்க்கை. உங்க வில் உறுதியாக இருக்கட்டும். உலகத்தின் பக்கமாய் சாயாதீர்கள். உலகத்தின் சுகபோகத்திற்கு இடம் கொடுத்துறாதீங்க. உங்களுடைய பணம், ஆஸ்தி, பெருமை, உங்களுடைய எந்த ஒரு தனிப்பட்ட சுகபோக ஆசாபாசங்களுக்கு வளைந்து விடாதீங்க. பரலோகத்திலிருந்து நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தரிசனம், ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்து நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை இந்த உலகத்தின் ஜனங்கள் பெற வேண்டும் என்ற அந்த தரிசனத்தோடு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய பரம தரிசனத்திற்காக கர்த்தர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். உறுதியாய் நம்முடைய வில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்திலே கேட்ட வார்த்தையின்படி நாம் எல்லாரும் கண்களின் கூடி கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? பஞ்சமோ, பசியோ, நாசமோசமோ, உபத்திரங்களோ, பாடுகளோ, உலக ஆசாபாசங்களோ என் வில்லை வளைய செய்ய முடியாது. என் வில் உறுதியாய் நிற்கும். கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று தேவ சமூகத்திலே இந்த காலை நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்ம எல்லாரும் கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலே யோசேப்புடையில் உறுதியாய் நின்றதை போல தகப்பனே ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் பாடுகளிலும் உபத்திரங்களிலும் கர்த்தர் அவருக்கு எகிப்தில வைத்திருந்த அந்த மிகப்பெரிய அந்த உயர்வு, தேசத்தின் ஜனங்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, ஆகாரம் தந்து அவர்களை உயிரோடு காப்பாற்றுவதற்கு, அவர் கொடுத்த அந்த தரிசனத்தை, சொப்பனத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு எத்தனையோ பாடுகளும் போராட்டங்களும் வந்தாலும், வருஷங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர் இதை நிறைவேற்றி தந்தீர். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உங்க வல்லமை இறங்கி வரட்டும், அபிஷேகத்தின் கரம் இறங்கி வரட்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அங்க உள்ளம் உறுதியாய் நிற்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், அவர்கள் கொடுத்த அழைப்பு, அவர்கள் கொடுத்த கிருபை, அவர்கள் கொடுத்த வல்லமை, அவர்கள் கொடுத்த தரிசனம் உறுதியாய் நிற்கட்டும். அதை வளைக்க சத்துரு எந்த ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போகட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு பரம தரிசனத்தை தேவன் அவர்கள் உள்ளத்தில் வைத்து, ஆண்டவருக்காக இந்த பூமியில எனக்கு ஜீவன் தந்த தேவனுக்காக வாழ்வேன், அவருக்காக ஜீவிப்பேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம் என்கிற மகிமை அவர்கள் மேல் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தி இந்த வார்த்தை கேட்டு யார் மேலும் வல்லமை இறங்கி வரட்டும். உங்க குடும்பத்துல வேலையில கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். செய்கிற எல்லா வேலைகளிலும் தெய்வம் கூட இருந்த தேவைகளை சந்திக்க குறையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குங்க. கர்த்தர் அற்புதமாய் நடத்தி அவர்களை பாதுகாத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை நடத்தும். எல்லா துதி கனமைகளும் நமக்கு தருகிறோம். ஆண்டவர் மீட்பெருமாற்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.